கேபிஎல் சென்ற நண்பர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். இன்றைய பங்கு சந்தை செய்திகளை விரைவாக பார்க்கலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முடிவடைந்த நிலையில 72,568.45. நிப்டி 50 வந்து இன்னைக்கு 21,894.85. நிப்டி பேங்க் 47,709.80. ரூபாயின் மதிப்பு ரூ. 82.92 யுஎஸ் டாலருக்கு எதிராக. மண்டே இன்னைக்கு டிவிடெண்ட் தர நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ஜித் ஸ்டார்ச் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் ரூ. 8 ஒரு பங்குக்கு தராங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ட்ரேடட் 2644, அட்வான்சஸ் ஒரு 1363, டிக்ளைன்ஸ் 1164, அன்சேஞ்ச் 117, அப்பர் சர்க்கியூட்டில் 136, லோவர் சர்க்கியூட்டில் 53, 52 வார உச்சம் 265, 52 வார லோ இன்னைக்கு 7. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிவடைந்த நிலையில் நிப்டி ஐடியும் நிப்டி ரியாலிட்டியும் வந்து ஒரு 4% வளர்ச்சியில் முடிவடைந்திருக்குது ஹையராக. நிப்டி எஃப்எம்சிஜி வந்து ஒரு 2% குறைஞ்சிருக்கு. செக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நிப்டி ஐடி 4.8% அப்பு, நிப்டி ரியாலிட்டி, நிப்டி ஆயில் அண்ட் கேஸ், நிப்டி எனர்ஜி, நிப்டி ஆட்டோ, நிப்டி பிஎஸ்யூ பேங்க், நிப்டி மெட்டல் எல்லா ஸ்டாக் எல்லா செக்டரும் அட்வான்ஸு. நிப்டி ஃபார்மா, நிப்டி மீடியா, நிப்டி பேங்க், நிப்டி ஃபைனான்சியல் சர்வீஸ், நிப்டி எஃப்எம்சிஜி இந்த வாரம் இது எல்லாமே சரிவிலே உள்ளது. இன்ஃபோசிஸோட பங்குகள் இன்னைக்கு ஒரு 6% அதோட Q3 ரிசல்ட்ஸ்னால அதிகரிச்சிருக்கு. ஒரு 45 அனலிஸ்ட் இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணதில் ஒரு 25 கம்பெனி வந்து இதை பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மெயின்டைன் பண்ணி. ஒரு 12 அனலிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் ஃபார் ஹோல்டு பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 8 அனலிஸ்ட் வந்து சேல் பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாலிகேப்போட பங்குகள் வந்து நேற்றுக்கு லோவர் சர்க்கியூட்டில் ஒரு 20% மேலே லாக் ஆனிச்சு. இன்றைக்கி வந்து அந்த பங்கு வந்து ஒரு 5% மேலே வளர்ந்துருக்கு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு அந்த 1000 கோடி ரூபா அன்கவுண்டட் கேஷ் சேல்ஸுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த ரிட்டர்ன் லெட்டரும் இன்னும் வரல. மற்றபடி அவங்க இந்த ரைடு வந்து அவங்களோட ஃபைனான்சியல் பொசிஷன் எதையுமே பாதிக்கலை. நுமோரா ஆன் இந்தியா ஆட்டோஸ் அவங்க வந்து என்னென்னா டாடா மோட்டார்ஸ் வந்து பை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 953. பஜாஜ் ஆட்டோவுக்கும் பை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் 8897. பாரத் ஃபோர்ஜை வந்து டவுன்கிரேட் கொடுத்துருக்காங்க நியூட்ரலுக்கு ₹1209 டார்கெட்டு. சம்வர்தனா மதர்சனை வந்து டவுன்கிரேட் கொடுத்துருக்காங்க நியூட்ரலில் ₹107 டார்கெட் ப்ரைஸாக. டிசிஎஸின் பங்குகள் வந்து ஆஃப்டர் Q3 ரிசல்ட்னால ஒரு 3% உயர்ந்துள்ளது. ஒரு 24 அனலிசிஸ் இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணுறப்ப 12 கம்பெனி பை ரேட்டிங்கும் 12 வந்து ஹோல்டு பண்ண சொல்லி ரெக்கமெண்டும் ஒரு 9 அனலிஸ்ட் வந்து சேல் பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேதாந்தாவோட 10 லட்சம் பங்குகள் இன்னைக்கு வந்து விற்பனையாயிருக்கு. ஒரு பங்கின் விலை ₹272.60 அப்படின்னு ஆயிருக்கு. டாடா ஸ்டீலோட ஒரு 26 லட்சம் பங்குகள் இன்று விற்பனையாயிருக்கிறது. ஒரு பங்கின் விலை ₹135.25. 5 பைசா அந்த கேபிட்டல் கம்பெனியோட பங்குகள் இன்னைக்கு 8% சரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 15.8 கோடிகள், 35.61% அதிகம். இதற்கு முந்தைய நெட் ப்ராஃபிட் 11.12 கோடிகளில். டோட்டல் இன்கம் வந்து 100.3 கோடிகள். இதற்கு முந்தைய ரிசல்ட்டு 83.7 கோடிகள். இந்த நடுவை ஒரு 19.83% அதிகரிச்சிருக்கு. இந்த பாசிட்டிவ் ஏர்னிங்ஸ் இருந்தாலுமே இன்றைக்கி வந்து பங்குகள் வந்து குறைய காணப்பட்டது. ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ஒரு 23 அனலிஸ்ட் வந்து ட்ராக் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 10 கம்பெனி வந்து பை ரேட்டிங், 11 கம்பெனி ரெக்கமெண்ட் ஹோல்டு, 2 பேர் வந்து சஜஸ்ட் டு சேல் கொடுத்துருக்காங்க. ஐஆர்எஃப்சியின் பங்குகள் 12.6 லட்சம் பங்குகள் இன்றைக்கி வர்த்தகமாயிருக்கு. ₹111 ஒரு பங்கின் விலை அப்படின்னு வர்த்தகமாயிருக்கு. இன்றைக்கி ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 22க்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு அதிகபட்ச ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு. இது வந்து இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்ஸோட Q3 ஏர்னிங்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் இருக்கிறதும் ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. நிப்டி ஐடி, இன்ஃபோசிஸு, எம்பேசிஸ், கோஃபோர்ஜ், டெக் மஹிந்திரா, விப்ரோ, டிசிஎஸ், எல்டிஐ மைண்ட்ரி, பிசிஸ்டன் சிஸ்டம்ஸ், எல்என்டி, டெக்ஹெச்எல் டெக் எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி வந்து அதனால் அட்வான்ஸ்லேயே போயிடுச்சு. சங்கை இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட்டில் லாக் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து அந்த கம்பெனியை கையகப்படுத்துறதுக்காக ரூபாய் 818.74 கோடி ரூபா வந்து ரிவைஸ் பண்ணி கோட் பண்ணியிருந்தாங்க.
அதை வந்து சங்கா இண்டஸ்ட்ரீஸோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வந்து இந்த ப்ரைஸ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ரீசனபிளாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டதுனால இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சதுனால இது வந்து அப்பர் சர்க்கியூட்டில் இன்னைக்கு லாக் ஆயிருக்கு. மற்றும் 2 அனலிசிஸ் வந்து இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டிபி ரியல்டி வந்து இன்னைக்கு வந்து அப்பர் சர்க்கியூட்டில் லாக் ஆயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களோட பங்கு வந்து வெள்ளிக்கிழமையான இன்று பெரிய அளவில் வர்த்தகம் ஆயிருக்கு. அதாவது 1.2% ஈக்விட்டி பங்கு விற்பனை ஆயிருக்கிறது மொத்த பங்கில். பிர்லா சாஃப்ட் ஓட பங்குகள் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உச்சத்தில் இன்னைக்கு ஆயிருக்கு. அதாவது அவங்க லிஸ்டிங் நவம்பர் 24 1950க்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. 5.74% மேலே பங்குகள் இன்னைக்கு உயர்ந்துள்ளது. இந்த கம்பெனி ஒரு 14 அனலிசிஸ் ட்ராக் பண்ணுறப்ப ஒரு 10 கம்பெனி ஸ்டில் மெயின்டைன் ரேட்டிங் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. மெயின்டைனில் 3 பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஹோல்டு பண்ணு, ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு சேல் பண்ண அப்படின்ட்டு. ஜிஹெச்சிஎல் வந்து ஒரு 3450 கோடி ரூபாய் குஜராத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸோட Q3 ரிசல்ட் பார்த்தா ரெவென்யூ வந்து ஒரு 65.27% அதிகரித்து 567.4 கோடிகளாகும். நெட் ப்ராஃபிட் வந்து 47.31% அதிகரித்து 30.2 கோடிகளாகவும் உள்ளது. வேதாந்தரா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா டபாசியா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை கைப்பற்றுறாங்க. இதுக்கு முதல் பேமெண்ட்டாக 120 கோடியும் அடுத்தது ஒரு 242 கோடி ரூபாயும் பேலன்ஸையும் கையப்படுத்த கொடுக்க இருக்காங்க. ஆல்காம் லேப்ஸ் வந்து நிதின் அகர்வாலுங்கிறத சிஎஃப்ஓவாக February 1 நியமனம் செய்கிறாங்க. கோல்தே பட்டேல் டெவலப்பர்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா சேல்ஸ் வேல்யூ வந்து ஒரு 746 கோடிகள் 4% உயர்ந்திருக்கு. கலெக்ஷன் ஒரு 493 கோடிகள் 13% உயர்ந்திருக்கு. கரூர் வைசியோட பங்குகள் 17.6 லட்சம் பங்குகள் இன்னைக்கு 167.45 ரூபாய் என்ற விலையில் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்ததை வரிசையாக பார்ப்போம். நிஃப்டி 50 சென்செக்ஸும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணுச்சு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 ஆயில் அண்ட் கேஸும் இன்னைக்கு ஒரு புதிய லைஃப் டைம் உச்சத்தை அடைஞ்சிச்சு. ரூபாய் வந்து இன்னைக்கு 3 மாதம் இல்லாத அளவுக்குலாம் ஹிட் பண்ணுச்சு. இன்னைக்கு ஐடியோட செக்டர் வந்து 5.1% இன்ட்ராடேயில் இன்னைக்கு ட்ரேட் ஆனிச்சு. இது வந்து அக்டோபர் 8 2020க்கு அப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய ட்ரேடாக கருதப்படுது. இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 42 மாதத்தில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு சிங்கிள் டே ஒரு லாபத்தை அடைஞ்சிருக்கு. நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக 21,900 புள்ளிகளை கடந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸோட Q3 பார்த்தோம்னா கன்சாலிடேட் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 26,735.1 கோடிகள், சுமார் 35.58% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 367.5 கோடிகள் 16.33% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் இன்கம் 15,273.3 கோடிகள் 6% அதிகரிச்சிருக்கு. பாரத் பிஜ்லியோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ரெவென்யூ ஒரு 423.74 கோடிகள், அதாவது 9.2% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 29.69 கோடிகள் 28.58% உயர்ந்து காணப்படுது. சுமோட்டோவோட 30.1 லட்சம் பங்குகள் இன்னைக்கு பெரிய வர்த்தகமாயிருக்கு. ஒரு பங்கின் விலை 140 ரூபா 80 பைசா. நிஃப்டி சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்கு. இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ஆர்ஐஎல் வந்து இன்னைக்கு ரொம்ப லீடிங்கில் போனாங்க நம்ம மார்க்கெட் க்ளோசிங்கிற டயத்தில். இந்த Q3 ரிசல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸும் டிசிஎஸும் ஒரு நல்ல ஹெவி வெயிட் பெர்ஃபார்மன்ஸாக போயிருந்ததுனால இவங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய லைஃப் டைம் உச்சத்தை அடைஞ்சாங்க. எல்ஐசியோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1% இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. எதனாலும் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் மும்பையில் வந்து அவங்களுக்கு வந்து 3528.75 கோடிக்கான ரெண்டு டிமாண்ட் ஆர்டர்ஸ் அமைச்சிருக்கிறதுனால கேபிஐ கிரீன் எனர்ஜியோட பங்குகள் 1% இன்னைக்கு லாபம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து சோலார் பவர் ப்ராஜெக்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கு இந்த வருஷத்தில் 250% லாபம் அடைஞ்சிருக்கு. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பை அஸ்ட்ரால் டார்கெட் ப்ரைஸ் 1983 பிரபுதாஸ் லீலிதார் சொல்லியிருக்காரு. பை இக்யூ லைட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 390 ஆனந்த் ரெட்டி சொல்லியிருக்காங்க. பை ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி
டார்கெட் ப்ரைஸ் 3900. பிரபுதாஸ் லீலிதார் சொல்லியிருக்காரு. பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டார்கெட் ப்ரைஸ் 800, மோதிலால் ஆஸ்வால் சொல்லியிருக்காரு. பை கனரா பேங்க் டார்கெட் ப்ரைஸ் 550, மோதிலால் ஆஸ்வால் சொல்லியிருக்காங்க. பை இன்ஃபோசிஸ் டார்கெட் ப்ரைஸ் ₹1750, மோதிலால் ஆஸ்வால் சொல்லியிருக்காங்க. பை டாடா கன்சல்டன்ஸ் சர்வீசஸ் டார்கெட் ப்ரைஸ் ₹4250, மோதிலால் ஆஸ்வால் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பங்குகள் 4572ல் 1805 டிக்ளைன்லையும் 704 55லையும் 2063 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அட்வான்ஸில் இருந்துச்சு. மார்க்கெட் மூட பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டில் இருக்குது. யாரெல்லாம் லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டயத்தில் லாபம் பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸாக இன்னைக்கு இன்ஃபோசிஸ், ஓஎன்ஜிசி, டெக் மஹிந்திரா, எல்டிஐ மைண்ட்ரி, டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக், டாடா கன்சல்டன்ட் ப்ரொடக்ஷன்ஸ், எஸ்பிஐ, லார்சன், கிராசிம், பாரதி ஏர்டெல், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ் பேங்க், ஹீரோ மோட்டார் காப், ஹிண்டல்கோ, ஐடிசி மற்றும் பலர். டாப் லூசர்ஸாக இன்னைக்கு சிப்லா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், அட்டாடெக் சிமெண்ட், பஜாஜ் ஃபின்சர், பவர் கிரிட் கார்ப், ஹெச்டிஎஃப்சி லைஃப், கோல் இந்தியா. 52 வீக் ஹைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21st சென்ட் மேனேஜ்மெண்ட், ஆர்த்தி ஃபார்ம், ஏபி மணி, அபாட் இந்தியா, ஏபிஎஸ்எல் ஏஎம்சி, அக்ஸெலியா, ஏஎஃப்எல் அக்னி கிரீன், ஏஜிஎஸ் டிரான்சாக்ட், அஜ்மிரா ரியல்டி, அக்கன்சா பவர், அலன்கிட், அலம்பிக் ஃபார்மா, அலைட் டிஜிட்டல், ஏம்பர் என்டர்பிரைசஸ், ஆனந்த் ரிதி மற்றும் பலர். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிரலாம். மற்றும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஷேரிங் இஸ் கேரிங். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பொழுது நமது வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமது டெலிகிராம் சேனல் t.b/kpil சென்டர்னு கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டை பற்றிய செய்திகள் உடனுக்குடன் அங்கு பகிரப்படும். ஜீரோதா அப்ஸ்டாக் அக்கௌண்ட்டை புதிதாக துவங்க விரும்புபவர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் செய்து கொள்ளலாம். மற்றும் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 400க்கு மேலே வீடியோஸ் இருக்குது. அனைத்து கேட்டகரி A to Z ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின வீடியோஸ் இதில் இருக்குது. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்தந்த பர்டிகுலர் கேட்டகரியை கிளிக் பண்ணி பார்த்து பயன்பெறலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.